அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று மே 12ஆம் தேதி உலக அன்னையர் தினம். இந்த நாள் உலகம் முழுவதும் அன்னையர்களை பெருமை பாராட்டி அவர்களோடு உறவு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் என்று ஒரு நாளை இந்த மனித அறிவு தீர்மானித்திருக்கிறது. சரி, நம்மை படைத்த இறைவன் என்ன சொல்லுகிறான்? சூரத்து பனி இஸ்ராயில், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. தன்னை வணங்க சொன்னதற்கு பின்பாக அடுத்த கட்ட கடமையாக இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். தன்னை தினமும் வணங்க சொல்லுகிறான், அதுபோல பெற்றோர்களுக்கு தினமும் கொண்டாடுங்கள் என்று இந்த வசனத்தில் கூறப்படுகிறான். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படும். ஒரு தோழர் வருகிறார். இந்த உலகத்திலேயே அழகிய முறையில் தோழமை கொள்ளக்கூடிய அதற்கு தகுதியான ஒரு நபர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்திலேயே நீ தோழமை கொள்வதற்கும் உபகாரம் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் மிக தகுதியானவர் உன்னை பெற்றெடுத்த தாய் என்றார்கள். திரும்ப யார் என்று கேட்கிறார், திரும்பவும் தாய் என்றார்கள். திரும்ப 3வது தடவையாக யார் மிக தகுதியானவர் என கேட்கிறார்கள், அப்பொழுதும் தாய் என்றார்கள். 4வது தடவையாக கேட்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய தந்தை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.